உனக்கு நீ பொறுப்பாரு. நேரத்துக்கு தூங்கு, நல்லதை சாப்பிடு, உன் வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான பணம் தேவை எவ்வளோ அதை சம்பாதி. இவ்வளவுதான் வாழ்க்கை. பெரிய சாதனை எல்லாம் புரியணும்னு ஒண்ணு இல்ல. மிகப்பெரிய சாதனை எல்லாம் அப்படி சாதிச்சவங்க எல்லாம் இந்த பூமியை அசிங்கப்படுத்திட்டு தான் போயிருக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் சொல்றோம் E = mc². என்ன பண்ணாரு? 2 பாம்பை கொடுத்துருக்காரு. ஃபேட் மேன், லிட்டில் பாய். ஹிரோஷிமா, நாகாசாக்கிக்கு பாம போட்டிருக்காரு. இப்படி ஒரு அணு ஆயுதம் இவர்களுக்கு தேவையா? இந்த விஞ்ஞானம் இவர்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்துள்ளது? 5000 வருடத்தில் 12000 போர்கள். எல்லா நாட்டுக்கும் எல்லா விதமான வெப்பன்ஸை எல்லாரும் சேல்ஸ் பண்றாங்க. எப்படிடா இது? வெப்பனை வச்சு டீல் பண்ணி மனுஷன் நல்லா இருக்கிறதா? சாத்தியம் இல்லாது. அதனால ஒரு காமன் மேன் லைஃப், உனக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதிற்கு கஷ்டமானதை நீ செய்யாதே, நீ மற்றவர்களுக்கும் செய்யாதே. வெரி சிம்பிள். உன்னால சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும், யாருக்காவது உதவி செய்ய முடியும் என்றால் அதை செய். இவ்வளவுதான். உனக்கும் உதவி செய்து கொள், மற்றவருக்கும் உதவி செய். 9/11 அட்டாக்ஸ் முடிஞ்ச அப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஆபீஸ் வச்சிருந்த ஒரு கம்பெனி அவங்க எம்ப்ளாயீஸ் அன்னைக்கு வராதவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க லீவ் எடுத்ததுனால தான் உயிர் தப்பிச்சாங்க. பட் எந்த காரணத்துக்காக லீவ் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த கம்பெனியோட டைரக்டரோட சின்ன பையன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுததுனால அவரு லீவ் எடுத்துட்டு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால அவர் உயிர் தப்பிச்சார். இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டா அன்னைக்கு டாக்ஸி கிடைக்கல. இன்னொருத்தவங்க என்னடானா அன்னைக்குன்னு பார்த்து பஸ் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் அவரோட ஆபீஸ் நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு புது ஷூ போட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த ஷூ அவர் காலை கடிக்கவே பக்கத்துல இருக்கிற ஒரு பார்மசியில நின்னு பேண்டேட் வாங்கி போட்டுட்டு இருந்தாரு. லைஃப்ல மெனி டைம்ஸ் நான் நினைச்ச வேலை நான் நினைச்ச டைம்ல நடக்கல, ஏதோ ஒரு தடை வருது அப்படின்னா இந்த கதையை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேங்க. When you believe that you're always at the right place at the perfect time, நிச்சயமா ஒரு விஷயம் டிலே ஆச்சு அப்படின்னாலும் it is always for your best. Think about it. ஒரு ஒட்டக வியாபாரி ஒரு நண்பருக்கு தன்னுடைய ஒட்டகத்தை விற்கிறாரு. இப்ப வாங்கிட்டு வந்தவர் ஒட்டகத்தை தன்னுடைய வீட்டுல நிப்பாட்டி அந்த சேனைகள்லாம் கலட்டி பார்த்தா உள்ளர சின்னதா ஒரு நவரத்தின பை அவருக்கு கிடைக்கிது. எல்லா நண்பர்களும் சொல்றாங்க, இது இறைவன் உனக்கு கொடுத்த பரிசுப்பா, உன் வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக இறைவனா பார்த்து கொடுத்திருக்காரு, நீ ஒட்டகம் வாங்கும் போதே அவருக்கு காசு கொடுத்துட்ட, அதனால இந்த நவரத்தின பை உனக்கு தான் சொந்தம்ன்றாங்க. ஆனா இவர் கேட்கவே இல்லை. நான் யாரிடம் வாங்கினேனோ அவரிடம் தான் சென்று மீண்டும் இதை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டக வியாபாரியை தேடி கண்டுபிடித்து அவரிடம் சென்று இந்த சிறிய நவரத்தின பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். இப்போ ஒரு கண்ணீர் மல்க சொல்றாங்க, நான் என் பொண்ணுக்கு திருமணம் பேசி வச்சிருந்தேன், அந்த திருமணத்துக்காகத்தான் நான் என்னுடைய ஒட்டகத்தையே வித்தேன், இந்த நவரத்தினங்கள்லாம் வச்சுதான் அவளுக்கு திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். ஆனா இந்த நவரத்தின போய் தொலைஞ்ச உடனே இந்த திருமணமே நிற்கக்கூடிய தருவாயில இருந்தது. நீங்கள் அல்லாவை போல் வந்து இந்த திருமணத்தை காப்பாற்றினீர்கள், நீங்கள் எனக்கு இறைவன், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும்னு. இப்ப இந்த நவரத்தின பைய திரும்ப கொடுத்தவர் சொல்றாரு, நான் உங்களிடம் கொடுப்பதற்கு முன்னாடியே அதுல 2 கற்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு. இப்ப அவர் எண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எல்லா கற்களும் சரியா தானே இருக்கு, 2 கற்களை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே, 2 கற்களும் சரியா இருக்கேன். இல்ல, அந்த 2 கற்கள் என்ன தெரியுமா? எனது நேர்மை, எனது சுயமரியாதை என்கிற 2 கற்களை எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன். அது நீங்கள் வைத்திருக்கிற நவரத்தினங்களை விட அதிகமான விலை மதிப்பு உள்ளதுன்னு இவர் சொன்னாராங்க. நேர்மையாக இருப்பது முக்கியம் அல்ல, சந்தர்ப்பம் கிடைத்தும் தவறு செய்யாமல் எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன் தான் நேர்மையானவன்.